ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நானும் இந்த வீடியோவை இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். சரி, இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் சும்மா ஒரு கால்வாசி அறுத்துக்கலாம். அறுத்து அதை கட் பண்ணி பன்னீரை போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் போட்டு மிக்சிங் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் நல்லா இருக்கும். மேங்கோவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அடியில் அரைக்காது, அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒழுங்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்களா, ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அந்த மேங்கோவை மிக்சிங் பண்ணி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து கொட்டிக்கோங்க. லைட்டாக அதிலே ஜார்லேயே கொஞ்சம் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஒரு ரவை கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் சும்மா லைட்டாக ஊற்றுங்க, அதுவே போதும். நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து அதை தனியாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைதா கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கங்க. மைதாவை சேர்த்திட்டு நல்லா கிண்டிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிரும். சின்னதாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுத்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எண்ணெயை ஊற்றுங்க. அந்த உருண்டையை பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு மீடியமாக. ஒரு மாதிரி பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எண்ணெயை பொரிச்சு எடுத்ததெல்லாம் ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து பால் ஊற்றிக்கோங்க. நல்லா பாலை சுண்ட கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்களா கண்டன்ஸ்ட் மில்க் ஒரு லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் அந்த மேங்கோ மிக்ஸ் பண்ணுங்கள்ல, அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பழத்தை ஒழுங்காக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்களா ஒழுங்காக வராது. மேங்கோ நல்லா மிக்சியில் அரைக்கணும். அரைக்கலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஒழுங்காக அரைக்கல மிக்சியில். நீங்கள் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு நல்லா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்களா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நிறத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம்.
நாம் பிடிச்சி வச்சுருந்த உருண்டையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். முடிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட நட்ஸ் எதுனா இருந்தால் நட்ஸ் மேலாக்க தூவி விட்டுக்காங்க. அவ்வளோதான். அப்படி பார்த்தீங்களா நாங்கள் ஒழுங்காக ஒரு 2-3 விஷயம் ஒழுங்காக பண்ணல, அதனால் கொஞ்சம் சரியில்லை. மேங்கோ வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் அப்படியே விட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோவில் பால் ஊற்றும்போது ரொம்ப அதிகமாக ஊற்றிடுங்க. அதனால் எங்களுக்கு அந்த உருண்டை ஒழுங்காக வரல, அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள்.